தமிழர்களின் காவிரி உரிமை காப்பு போராட்டத்தில் சட்டப்பேரவை தீர்மான நகலின் போராட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் காவிரி உரிமை குழு சார்பில் நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு நாமே நன்றி சொல்லக்கூடாது. இந்த போராட்டத்தை காவிரி உரிமை மீட்பு குழு முன்னெடுக்கும் பொழுது தமிழக விவசாயிகள் சங்கம், இந்திய ஜனநாயக கட்சி, இப்படி நம்மோடு தோழமையாக இணைந்து செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் முடிவெடுத்தோம். நாம் தமிழர் கட்சியை அவங்களுடைய ஆதரவை கேட்போம் என்று பேசி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களோடு பேசினோம். தம்பி மணி செந்தில் அவர்களோடு பேசினோம். மருத்துவர் பாரதிச்சந்திரன் அவர்களோடு பேசினோம். ஐயா ஹுமாயூன் கபீர் அவர்களோடு பேசினோம். அவர்கள் மனமுவந்து இதில் பங்கேற்கிறோம் என்று கலந்து கொண்டு பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வெளியிலிருந்து பல்வேறு உணர்வாளர்கள், இந்த அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இன உணர்வோடு ஜனநாயக உரிமை உணர்வோடு இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பது பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் பெரிதாக பெண்களை கூப்பிடவில்லை. இது நகலெரிப்பு போராட்டம். சிறைக்கு போராதான் போக வேண்டியதுதான், சிறைக்கு போனாலும் போக வேண்டியதுதான். அதில் பெண்களை போய் நம்ம ஈடுபடுத்த வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு பிள்ளை தான் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சுருக்கமாக சொல்கிறேன். பட் எல்லாரும் பேச வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. இந்த போராட்டம் இந்த அளவுக்கு நடந்ததே சிறப்பு. அதனால் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லி சுருக்கமாக அந்த கோரிக்கையை சொல்லி நான் பேசிடுறேன். நம்ம இந்த மேகேதாட்டு அணை கட்டுவதற்கு கட்டலாமா கட்ட வேண்டாமா என்று கேட்பதற்கு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று திடீர் கோரிக்கை எப்படி வந்தது? இது நம்ம மேகேதாட்டு பல வருஷங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம். முத்தமிழ் அறிஞர் இருந்து பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்கு, ஜெயலலிதா அம்மாலாம் இருந்து பேசியிருக்காங்க. இந்த யாருமே வைக்காத இந்த கோரிக்கையை இப்போ திடீர் தலைவர்கள் இருக்காங்கல்ல, இங்கே நம்மள்கிட்ட தாவேக்காவிலையும் இருக்காங்க, அங்கிட்ட திமுகவிலையும் இருக்காங்க, திடீர் தலைவர்கள் இருக்காங்க. அந்த 2 திடீர் தலைவர்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வர்றாங்க. புரியுது உங்களுக்கு? எப்படி வருது? எனக்கு சந்தேகம், டெல்லி தயாரிப்போ என்று. டெல்லி ஏற்கனவே தயாரித்து கொடுத்து விட்டதோ, இது போல செய்யுங்க, இந்த கன்னடனுக்கு சாதகம் பண்ணணும், தமிழனுக்கு பாதகம் பண்ணணுங்கிறது தான் டெல்லி ஏகாதிபத்தியத்தின் நிரந்தர கொள்கை லட்சியம். ஏன்னா இந்த தீர்மானத்தை மேகேதாட்டை பற்றி சொல்லாமே ஒரு தீர்மானத்தை அவர் படித்து முடிக்கிறார் விஜய் முதலமைச்சர். உதயநிதி எழுந்திருந்து சொல்றாரு, முக்கியமான ஒன்று விடுபட்டு போச்சு, இது போல மேகேதாட்டு கட்டலாமா வேண்டாமா என்பதற்கு தீர்ப்பு சொல்ல நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும். இதை 4/3/2026 அன்றே எங்கள் திமுக அரசு டெல்லிக்கு கடிதம் எழுதிவிட்டது என்று சொல்லுகிறார். அப்போ உடனே விஜய் என்ன சொல்றாரு? ஆமா விடுபட்டு போச்சு, நான் 26/5/2026 இந்த கோரிக்கையை சொல்லிட்டேன், டெல்லியில அதிகாரிகிட்ட பேசிட்டேங்க. நேரலை பார்த்தவங்களுக்கு சில பேர் கவனக்குறைவா இருந்திருப்பீங்க, விட்டுருப்பீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. அன்னைக்கே அதை சொல்றாங்க. அப்படின்னா திமுக முன்கூட்டியே கொடுத்திருக்கு இந்த மனுவை நடுவர் மன்றம் வைக்கணும்னு அதிகாரப்பூர்வமா எழுதியிருக்கிறாங்க. ரெக்கார்ட்ல நமக்கு தெரியல, அவர் சொல்றாரு. அதையே தேர்தலில் பேசவில்லை, தேர்தல் காலத்தில் பேசவில்லை, தேர்தல் காலத்துக்கு பிறகும் அதை ஏன் பேசல? அதுபோல தீர்மானம் முன்மொழியும் பொழுதும் அதை சொல்லல. எப்படி அதை விடுபட்டு போயிடும்? அடுத்தது விஜய் நான் 26ஆம் தேதியே பேசிட்டேங்கிறாருங்க. முதலமைச்சராக ஒரு 15 நாள் 16 நாள் தான் இருக்கும். மே 10ஆம் தேதி முதலமைச்சராக வர்றாரு. 26ஆம் தேதி மேகேதாட்டுக்கு நடுவர் மன்றம் போடணும்னு நான் பேசிட்டேன்னு சட்டசபையில் பேசுறாருங்க. எப்படி இந்த முடிவுக்கு வந்தாரு? யாரை கலந்தாரு? அப்பதான் சொல்றேன், டெல்லி எஜமானர்கள் தயாரித்து கொடுத்திருப்பார்கள் இந்த திட்டத்தை என்று ஒரு இதா இருக்கு. இதை உண்மையை உடைக்கிறதுன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும். மௌனம் காக்க கூடாது. அவரு இந்த தீர்மானம் கொண்டு வந்த ப்ராசஸ் வழிமுறை சரியில்லைன்னு சொல்றாரு. இந்த தீர்மானத்தின் பின்னால் உள்ள சதியை சொல்ல தகுந்தவர் அவருக்கு தெரிந்திருக்கலாம். எனவே எடப்பாடி பழனிசாமி தான் இதை பத்தி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குதுங்க. தேர்தல் காலத்தில்
4ஆம் தேதி மார்ச் 4ஆம் தேதி சொல்லிட்டீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் அதை கொண்டு வந்திருக்க வேண்டியது திமுக. இவ்வளவு மூடி வச்சு கழுத்து இருக்கிறது, தமிழன் தமிழச்சியை கழுத்து எடுக்கிறது இல்லையா? இது சாதாரண இல்லையா? மேகேதாடுல அணை கட்டிட்டான்னா ஒரு சொட்டு தண்ணி வராது. அவன் பாசனத்துக்கு கர்நாடகம் கொண்டு போறதில்ல, தமிழனுக்கு தண்ணி போக கூடாது. டேய், காவேரி எங்களுது, காவேரி தாய்னா எங்களுக்கு நல்ல சொந்தம். பொண்ணு பிறந்த இடத்துல தாயாகாது, புகுந்த இடத்துல தான் தாயாகும். ஞாபகம் வச்சுக்க. எங்களுக்கு தானே தாய். இன்னும் சொல்றேன், ஓ இடம் இல்ல கொடகு, அவங்க எங்களை சேர்ந்த ஆளு கொடகு, எங்களோட சேர்ந்துங்கிறாங்க. இப்பவும் ஏன்னா என்ன யூனியன் பிரதேசம் ஆக்குன்னு போராடிட்டு இருக்காங்க கொடகுல. கன்னடைய இரவல் கேஸ், நீ அவங்கள அகம்பாவம் இரவல் கேஸ் அவளை வச்சுட்டு இருக்காங்க. நமக்கு ஆள் இல்லைங்க, நமக்கு காத்துல முத்தம் கொடுக்கவும் இதுதானே நமக்கு ஆள் இருக்கு. இதுதான் பிரச்சனை, இதுதான் நம்ம பிரச்சனை. இதெல்லாம் எல்லாம் நம்ம சரியா இருந்தோம்னா இந்த மாதிரி இந்த நம்ம தலைவர்கள் பண்ண முடியாதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சரியா இருந்தோம்னா நமக்கு தலைமை தாங்கிறவங்க சொல்லிட்டு நம்மள இருக்கா, நம்ம பயில்வ காரியத்தை போவாங்க, இவங்க நெத்திக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற பரம்பரையை சேர்ந்தவனுங்க இந்த பயில்வ ஆணும் பொண்ணும் நம்மளை பிடிச்சிருவாங்கடான்னு சொல்லி பயம் இல்லையே இன்னைக்கு கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில். எப்படி வேணாலும் மக்களை திருப்பிக்கலான்னு இருக்காங்களே. அது அந்த படிப்பினையும் பெறணும். கூடவே கூடாது. இந்த மேகேதாடு கட்டுனா அதோட முடிஞ்சு போச்சு. அது 67.16 டிஎம்சிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பெரிய அணை. அது நம்ம மேட்டூர் அணையில 3/4 பாகத்துக்கு மேல இருக்கும். அந்த மாதிரி மிச்ச மீதி தண்ணியும் வந்து காலி பண்றது தான். அவன் ஏற்கனவே ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி, லட்சுமண தீர்த்தா எல்லாம் அனுமதி இல்லாமல் கட்டினதான். இப்ப அவனுக்கு மத்திய அரசு அனுமதி எல்லாம் வேண்டியதில்லை, வனத்துறை கொடுக்கல, சுற்றுச்சூழல் கொடுக்கலங்கலாம் அதெல்லாம் வேண்டியதே இல்லை, அவன் கட்டிக்குவான். இப்ப நம்ம வைகரை முழக்கம் போட்டாரு, ஹல்தரை நீக்கணும். யார் அவன் ஹல்தருங்கிறாள்? மோடி அரசுல நீர் ஆற்றல் துறையுடைய தலைவராக இருந்த தலைமை அதிகாரி. அந்த ஆளு பணி ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஆளுக்கு ஒரு மன்னர் மானியம் கொடுக்கிறாரு மோடி. மன்னர் மானியம் எங்க கொடுக்குறான்? நம்மளுடைய தமிழ்நாடு பணம் எல்லாம் சேர்ந்தா கர்நாடகா, கேரளம், பாண்டிச்சேரி எல்லாம் பங்கிட்டு அதுக்கு நிதி கொடுக்கணும். அதுல பெரிய சம்பளம், படி, ஆள் பரிவாரங்கள். மன்னர் மானியத்துக்கு சின்ன படையெல்லாம் இருக்கும்ல, அந்த பரிவாரத்தோடு இருக்கா அந்த ஆளு. ஹரிதருங்கிற ஆள் இருக்கா. முற்றிலுமா தமிழர் விரோதி, தமிழர் விரோதி. ஒரு தடவை கூட இந்த தண்ணியை கொடுக்கணும்னு சொல்றத தர்றதில்லை. கன்னடம் ஏண்டா நீ கொடுக்கலன்னு கேட்டதே இல்லை, ஹல்தர் கேட்டதில்லை. அவனை குறை சொல்றமே. நம்ம முதல் மந்திரிகள் என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? ஹல்தர் நீ சொன்னியே இவ்வளவு தண்ணிய கன்னடக்காரன் கொடுக்கவில்லடா, எங்களுக்கு மேட்டூருக்கு வரலையடா, மறுபடியும் அதை கேட்டு வாங்கித்தாடான்னு ஒரு முதலமைச்சர் சொன்னதுண்டா? ஸ்டாலின் கேட்டதுண்டா? அவன் கொடுக்காத போது ஸ்டாலினுக்கு காவேரினே வராது. நையாண்டி நாயகனை விட்டு பேச சொல்றாரு, துரைமுருகனை விட்டு பேச சொல்றாரு ஸ்டாலின். அவர் பெரிய சக்கரவர்த்தி. அவரு காவேரி எல்லாம் கொச்சையா போயிடும். காவேரி பேர் தான் ரொம்ப அற்ப விஷயம் ஸ்டாலினுக்கு. அழுதர் ஆணைய தலைவரா இருக்காரு, அவங்க சொல்றதை ஒரு தடவை கொடுக்க மாட்டாங்கன்னா ஏன் கொண்டு தண்ணியை கொடுக்கல? இப்ப 9.14 கொடுக்கணும் இந்த ஜூன் மாதத்துக்கு. 21 டிஎம்சி கொடுக்கணும் ஜூலைக்கு, ஜூனுக்கு ஜூனுக்கு கொடுன்னு சொல்றான் ஹல்தர். ஏன் என்ன நம்பிக்கையில? அவன் கொடுக்க மாட்டான். நம்ம என்ன பொல்லாப்பு அப்படின்ட்டு கொடுத்தானா? சரி, வந்து இவ்வளவு அவசரமா டெல்லியில போய் 26ஆம் தேதி மே மாதம் நடுவர்மன்ற அமைன்னு சொல்றீங்கல்ல, யாரு மிஸ்டர் விஜய்? ஜூன் மாத தண்ணி இன்னும் கொடுக்கலன்னு கேட்டியா? ஹல்தர் சொன்ன தண்ணி ஏன் கொடுக்க கேட்டியா? ஹல்தர் நீ ஐயா கேட்கலன்னு கேட்டீங்களா? யாரு? புஷ் ஆனந்தா? புஷி ஆனந்தா அதுக்கு மந்திரி யாரு? புஷி ஆனந்த் கேட்டார்களா ஜூன் மாதத்துக்கு தர வேண்டிய ஏன் தரலன்ட்டு? எல்லாம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு ஏமாளிய தமிழன் தமிழ்ச்சி. நீங்க 1000 கட்சியில் இருங்க, 1000 பதவியில் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. தமிழன் தமிழச்சி தமிழ்நாட்டு மக்கள் கடைசியில அதை இழந்துட்டீங்கன்னா தமிழ்நாடு உங்க தாயகமா இருக்காது, இன்னொரு அயலான் மாநிலம் மாறி போயிடும். எனவே வந்து இன்னைக்கு இந்த இதெல்லாம் வச்சு ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன், நேரம் இல்லை. இந்த நடுவர் மன்றம் இன்னைக்கு பேசுறாங்களா இந்த சட்டெல்லாம்? இந்த நடுவர் மன்றத்தை காவேரி பிரச்சனைக்கு முதன்னு கேட்டது தஞ்சாவூர். நம்ம பள்ளிகரகாரம் பொன்னுச்சாமி ரெட்டியார் அவரை தலைவராகவும் மன்னார்குடி ரங்கநாதன் அவர்களை செயலாளராக கொண்ட விவசாயிகள் நல சங்கம், அது நீட்டமான பேர் சுருக்கி சொல்றேன், விவசாய நல சங்கம், அவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க.
அவங்க போட்ட வழக்கில் தான் அந்த ரெங்கநாத் மிஸ்ராவா அட்டகாசமான உச்சநீதிமன்ற நீதிபதிங்க ஸ்டார்ட்டையால் அடிச்சா அந்த ஆள் திரும்ப திரும்ப ஒத்தி வாங்கிட்டு இருக்கானுங்க கர்நாடகத்துக்காரன், அதுக்கு ஒத்துழைக்கிறான் தமிழ்நாட்டுக்காரன். ஏய் நடுவர் மன்றம் வேணும்னு வழக்கு போட்டுறாங்க. ஃபைனலாக அடுத்த வாய்தாக்குள்ள முடிவு பண்ணுங்க, இல்லைன்னா நான் தீர்ப்பு சொல்வேன்னு சொல்லிட்டார் அந்த ஆள் ரெங்கநாத் மிஸ்ரா. அவர் தான் சொன்னார், இங்க பாரு முள்ளு மரத்தை நகத்தால் முள் செடியை நகத்தால் கிள்வதை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் கோடாலியை கொண்டு வெட்டுறாப்புல இருக்கும் சொன்னாலு உச்ச நீதிமன்ற நீதிபதி ரெங்கநாத் மிஸ்ரா. நம்ம தமிழ்நாட்டுக்காரரா நடுநிலையா பாக்குறாரு, உண்மை தெரியுது பேசுறாரு. அடுத்த வாய்தாக்குள்ள நீ கொடுக்கணும், இல்லைன்னா நான் போடுவேன்ட்டாரு நடுவர் மன்றம். அப்ப விபி சிங் பிரதமர், விபி சிங் நெருங்கின தோழர் கருணாநிதி எல்லாம் சொல்லி அப்பதான் கொண்டாந்து போடுறாங்க விபி சிங் அரசுல. என்ன அப்பவும் தயவுசெய்து தெரிஞ்சுங்க, போய் பாருங்க வரலாறு. அப்பவும் மறு வாய்தா வருதுங்க, இந்த கெடு போட்ட வாய்தா வருது. கேட்கிறார் ரெங்கநாத் மிஸ்ரா, என்ன முடிவு பண்ணீங்கன்னு. மத்திய அரசு வக்கீல் தலைமை வழக்கறிஞர் சொல்றாருங்க, மத்திய அரசு வக்கீல் நாங்க நீதிபதி முடிவுக்கே விட்டுறதுன்னு முடிவு சொல்லிடுச்சு அரசுங்கிறாருங்க. அமைக்கிறோன்னு சொல்லல, நடுவர் மன்றம் கேட்கல, அமைக்கிறோன்னு சொல்லல, நீதிபதி முடிவுக்கே விட்டுருங்கன்னு சொல்லிடுச்சுங்கிறாங்க. இங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க திமுகவில் கருணாநிதி எல்லாம் என்ன சொன்னாங்க, விபி சிங் போட்டாரு, விபி சிங் போட்டாரு. விபி சிங் ரெக்கார்டு எடுத்து பாரு, ரெக்கார்டு எடுத்து பாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விபி சிங் அரசு சொல்லுது, மேன்மிகு நீதிபதியினுடைய முடிவுக்கே விட்டு கொடுக்கிறோம். ஏன் கன்னடம் பொல்லாப்பு வேண்டாம், தமிழ் பயில பொல்லாப்ப தான் மாத்திக்கலாம். கங்காணி நிறைய இருக்காங்களே, தமிழ் பயில மண்ணு கண்ணு வளைச்சு கொண்டு மந்தையா கொண்டு வந்தாங்க தலைவர்கள் இருக்காங்களே, பல கட்சி தலைவர்கள். அதனால அதை பத்தி அவனுக்கு பயம் இல்லை. காங்கிரஸா பாஜகவா கன்னட கட்சியா அங்க வேறுபாடு இல்லை, ஒன்னா இருப்பான் இனத்துக்கு. சித்தராமையா அதை சொன்னாரு, சித்தராமையா சொன்னார். மேகதாட்டை பற்றி நிருபர் கேட்டாங்க, நாங்க எல்லாம் ஒன்னா தீர்மானம் போட்டோம்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள விரிவாடு பத்தி பாஜக நீங்க கலந்து வித்தியாசம் பேசிக்கல, ஒன்னா போட்டிக்கலாம்னு கேட்கிறாங்க நிருபர்கள். சட்டசபை கூட்டம் முடிஞ்ச கர்நாடகத்துல தண்ணீர் நிலம் மொழி மூன்றிலும் எங்களுக்குள்ள எந்த கட்சிக்கு இடையில வேறுபாடு கிடையாது, ஒன்னா தான் பேசுவார். உண்மையா இருக்காங்க, உண்மையா பேசுறாங்க. இங்க பாருங்க, ஒரு காவேரி தீர்ப்பா காவேரி தண்ணீர் கெடுக்கிறது மேகதாட்டு இந்த புதுசா அந்த சொல்ல வந்தது அந்த நடுவர் மன்றம் எப்ப தீர்ப்பு சொன்னிச்சா, விபி சிங் போட்டது என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதி வச்சு தான் போட்டாங்க, பெரிய பெரிய ஆட்களை வச்சு. 90ல் போட்டாங்க, 91 ஜூன் 25 இடைக்கால தீர்ப்பு செயல்படுத்தல. 205ன்னா 362 டிஎஸ் வந்துருந்தது, 205 குறைச்சாங்க. அப்புறம் 207 பிப்ரவரி 5 போட்டான் இறுதி தீர்ப்பு. 90ல் வச்சு 207 இறுதி தீர்ப்புங்க முடியாதுட்டா, நிறைவேற்றல. இன்னைக்கு நிறைவேற்றல. அதை உச்ச நீதிமன்றம் பார்த்து எதை போயிட்டு போகுது தமிழ் போட்டிருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் இன்னைக்கே தவிர நடுவர் மன்ற தீர்ப்பு செயலில் இல்லை. அந்த நடுவர் மன்றத்தை எவனும் சட்டம் பண்ணல. இந்தியாக்காரன் அந்த நடுவர் மன்றத்தை செயல்படுத்த முன்வரவில்லை. தமிழன் அழிஞ்சா சரிங்கிறவன் தான் இந்தியாக்காரன். அப்படி அனுபவம் தமிழன் தமிழச்சிக்கு இருக்கும்போது நீ மேகேதாட்டுக்கு போய் ஒரு இதை போடுறிய, என்ன அந்த அர்த்தம்? மேகேதாட்டுக்கு போய் ஒரு நடுவர் மன்றம் கேட்கிற, என்ன அர்த்தம்? ஆக எங்களுக்கு காவேரி வேண்டாம், எங்களுக்கு கரன்சி தான் வேணும்னு சொல்றீங்களா மறைமுகமா சட்டசபையில? இது கடுமையா எதிர்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ள பிரச்சனை காவேரி டெல்டா பிரச்சனை மட்டுமல்ல. 12 மாவட்டங்களுக்கு பாசன நீர், 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் இருக்கிற ஒரே ஒரு சொல்லிக் கொள்ளத்தக்க ஆறு நமக்கு காவேரி தான். பாலாற்ற புடிக்கிட்டாங்க. வெள்ளக்காரன் போன உடனே இந்தியாக்காரன் வந்த உடனே புடிக்கிட்டான் பாலாற்ற. தென்பெண்ணைய பாலைவனம் ஆக்கிட்டானுங்க. இருக்கிற ஒன்னே ஒன்று இதுதான். எது இருக்கிற ஒன்னே ஒன்று காவேரி தான். அது முனி உண்டு. அவங்க இப்ப 1972 அந்த அம்மா ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டின்னு போட்டுச்சு இந்திரா காந்தி, உண்மை அறியும் குழு. அதாவது மேட்டூர் அணை 1934 திறக்கப்பட்டு 84ல் 50 ஆண்டு முடிவு. இந்த 50 ஆண்டுகள்ல எவ்வளவு தண்ணி வச்சுன்னு கணக்கெடுத்தாங்க. 362.5 டிஎம்சி ஒரு வருஷத்துக்கு வந்துருங்க. 1934 சராசரியா 1934 84 50 ஆண்டு சராசரி. அவங்க போட்டது யாரு? ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி சொன்னது, நம்ம சொன்னது இல்லை, மத்திய அரசு கமிட்டி. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கான்? 177.25 டிஎம்சி. நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்புல 205, அவனே இறுதி தீர்ப்புல 192. அதையும் குறைச்சா உச்ச நீதிமன்றம் 177.2 டிஎம்சி. அதையும் தர முடியாதுங்கிறான்.
நமக்கு வீரம் இருக்கா, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கான்னு பார்த்து நம்மளே தடை பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஞாபகம். ஆமா, நம்ம ஒன்னா நின்று போராட்டம்னா நம்ம புரோக்கர் தலைவர்கள்லாம் இப்படி பேச முடியுமா? தமிழனுக்கு எதிராக பேசினா கட்சியாது எனக்கு தமிழ்நாடு தாண்டா, என் விவசாயம் தாண்டா, என் காவிரி தாண்டா என்று பேசக்கூடிய மரபு உன் தாத்தன், உன் பாட்டன், உன் பாட்டி பேர்ல உறுதியீடு, உன்னுடைய கரிகால் பெருவளத்தால் பேர்ல உறுதியீடு, சேரன் செங்குட்டுவன் பேர்ல உறுதியீடு, பாண்டியன் நெடுஞ்செழியன் பேர்ல உறுதியீடு, ஓ பரம்பரை. எனவே மேற்கேத்தாட்டு நடுவர் மன்றம் வர வேண்டாம், மேற்கேத்தாட்டு கட்டக்கூடாது என்ற இந்த போராட்டத்தில் இன்றைக்கு தஞ்சையில் நடந்திருக்கிறது நகரடி போராட்டம். அடுத்து இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பரவ வேண்டும், எல்லா இடங்களிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது முடியும் தீரும் வரை போராடுவோம், காவிரியை மீட்கும் வரை தொடர்ந்து ஒன்றாக இருந்து போராடுவோம். அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும், தலைவர்களுக்கும், நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், மகளிருக்கும், அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.